ஒரு நாட்டில் போர் தொடங்க போகுது அப்படின்னா ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டுருவாங்க. ஆனால் யாரை உடனே அலுவலகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க? மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இப்போது இஸ்ரேலில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இரவு ஆட்டம் தொடங்க போகிறது அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேல் சைடில் இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஈரானுடைய நிலை என்ன பிரசாத்? அமெரிக்காவினுடைய வாகனங்கள் எல்லாமே வந்துடுச்சாம்ல, தரைப்படையாகட்டும் வான்வெளியாகட்டும் கடற்படை முதற்கொண்டு எல்லாமே அசம்பிள் ஆகிட்டாங்களாம்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி சொல்லப்படாத சில செய்திகள் இருக்குது, ஸ்கூப் நியூஸ் அப்படிம்பாங்க. அதுவும் நம்முடைய வீடியோக்குள்ளே இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதுமே தான் நமக்கான வேலையே அதிகமாக போகுது இல்லையா? அப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஹவுதியினுடைய செய்தி தொடர்பாளர் யக்யாசாரி அவர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவோம். இவங்க எந்த பகுதியில் இருக்காங்க? செங்கடல் ஏரியாவில் இருக்காங்க. செங்கடலுடைய ராஜா யாரு? ஹவுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஹவுதிகளை பழங்குடிகள் அப்படின்னு சொன்னதும் நம்ம தான். அப்படிப்பட்ட பழங்குடி மக்களில் ஒருவங்களாக இருக்கக்கூடிய ஹவுதிகள் இப்போ அமெரிக்காவை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, தன்னுடைய சொந்த மக்களாக தாய்வழி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த ஈரானுக்காக இந்த போரை நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்சியும் பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அஜர்பைஜான்லேருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு செய்யப்படக்கூடிய எண்ணெய் இறக்குமதி அப்படிங்கிறது 31% அதிகரிச்சிருக்கு. துருக்கி என்னமோ சொன்னாங்க, இஸ்ரேலுக்கு எண்ணெயெல்லாம் சப்ளை பண்ண மாட்டோம், ஆயிலெலாம் சப்ளை பண்ண மாட்டோம், அவங்களுடைய வர்த்தக உறவுலாம் நிப்பாட்டிடுவோன்னு. பட் இஸ்ரேலுடைய அந்த வணிகம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு நாளைக்கு 94,000 பீப்பாய்களாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை யார் சொல்லியிருக்கா? ராய்ட்டர்ஸுங்கிற செய்தி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அஜர்பைஜான் இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்கக்கூடிய மிகப்பெரிய நாடாக மாறி இருக்கு. அஜர்பைஜான் மூக்கு புடப்பா இருப்பார்ல, ரைசி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த போது கூட அதிபராக இருக்கார்ல, அவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அஜர்பைஜான் அர்மேனியாலாம் துருக்கி சொன்னா கேட்பாங்க. ஆனால் அதனுடைய கடல் வழி எல்லை அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் மாறி போச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது, அர்மேனியா அப்படிங்கிற நாடு ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு நிலை யாருக்கு அப்படின்னா துருக்கிக்கு இருக்குது. துருக்கி இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுது? இஸ்ரேலுக்கா ஈரானுக்கா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொய்யான ஆக்டிவிட்டி இஸ்ரேலுக்கு யாருக்கிட்ட? துருக்கி கிட்ட இருக்கும். சரி, துருக்கியினுடைய செய்கான் அப்படிங்கிற துறைமுகம் வழியாக தான் இந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துறைமுகம் வழியாக எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது துருக்கி இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நம்மளால் உணர முடியுது. ரெண்டாவது, ஆயுதம் தாங்கிய கப்பல்களும் வரும்போது துருக்கி தான் வழிவிட்டதாகவும் சொல்கிறாங்க. பாலஸ்தீன குழுவினுடைய தலைவர் அலிசாத் அப்படிங்கிற நபர் கத்தார், எகிப்து, ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பாலஸ்தீன அதிகார சபை ஆகியவற்றுக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றக்கூடிய நிகழ்வுகள் எங்கே நடந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ட்ரம்ப் அவர்கள் லான்ச்சும் பண்ணிட்டார். அதில் அவர் தான் சீஃபாக இருந்தார். 19+ மொத்தமாக சேர்த்து 58 நாடுகள் இப்போ விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ரைட்டா? ரஃபா எல்லை கடக்கக்கூடிய பகுதி, அந்த ரஃபா எல்லை அப்படிங்கிறது மறுபடியும் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போ திறக்கப்பட போகுதுன்னா நெக்ஸ்ட் வீக் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசாவில் பாலஸ்தீனியர்களை நோக்கி அரபு மொழியில் அவர் பேசினார். அதாவது மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கப்படும், ஹமாஸை மட்டும் நீங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்க ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சரி, ஜாரட் குஸ்னர் இவர் புதிய காசாவுக்கான மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கார். அதாவது ரியல் எஸ்டேட் திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா அவங்க மாமனார் யார்? ரியல் எஸ்டேட் புரோக்கர், கடத்தல் மன்னன் ட்ரம்ப் அவர்கள் தான். அங்கே வசிக்கக்கூடிய அனைவருக்குமே முழு வேலை வாய்ப்பு கொடுப்போம் இங்கே காசாவில்.
தொடர்ச்சியாக அந்த மக்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிகளையும் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம். இதுதான் காசாவினுடைய அமைதி திட்டம் அப்படின்னு ட்ரம்பினுடைய மருமகன் உரையாற்றக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, அவசரமாக ஒரு செய்தி இஸ்ரேலிருந்து பரப்பப்படுது. இஸ்ரேல் அனைத்து இராணுவ வீரர்களும் ஷப்பாட் அப்படிங்கிற அந்த விடுமுறையை ரத்து செஞ்சுட்டு உடனடியாக டியூட்டிக்கு வந்துரு அப்படின்ட்டாங்க. ஓய்வுலாம் கிடையாது, ஓய்வு நாள் அப்படிங்கிறத மறந்துரு அப்படின்ட்டாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் IDF மற்றும் மொசாட் பிரிவுகளுக்கு. அதிகரித்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அந்த வீரர்கள் 24 மணி நேரமும் தயாராக இருக்குமாறு உத்தரவும் பறந்துருக்கு. அப்போது நீங்கள் லெபனான் பக்கம் இப்போ இஸ்ரேல் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டில் மிக முக்கியமான வெஸ்ட் பேங்க் ஏரியாலேயும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதி பெருமூச்சோடு இருக்காங்கன்னு பார்த்தா ஹமாஸ் மேலே அட்டாக் படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் அவ்வப்போது காசாவிலையும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் IDF. இப்போ காசா விட்டு மெல்ல மெல்ல வெளியேறி இஸ்ரேல் படை தன்னுடைய கூடுகளில் தஞ்சமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அதற்கு காரணம் ஈரான் மீதான முழு தீவிரமான போருக்கு இஸ்ரேல் சமிக்கைகள் செய்ய தொடங்கிட்டாங்க. சரி, ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். ரஷ்யாவுக்கு எதிரி நாடாக இருக்கக்கூடிய உக்ரைனை பார்த்து அவர் சொல்லியிருக்கார். ஜெலன்ஸ்கியை குழப்பமடைந்த கோமாளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப கடினமான வார்த்தை தான். மேற்கத்திய வரி செலுத்துவோரை அவர் சுரண்டுவதாக குற்றமும் சாட்டியிருக்காரு. ஊழல் நிறைந்த தனது தளபதிகள் இருக்காங்கல்ல, யார் ஜெலன்ஸ்கிக்கு நிறையா ஊழல்வாதிகளாக தான் இருக்காங்க. கோடிக்கணக்கில் பணம் சேர்த்துட்டாங்க இந்த போரை வச்சு. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய பாக்கெட்டை நிரப்புறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, காசு வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. அதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா ஐரோப்பிய வரி செலுத்துவோரை மக்களை ஏமாத்துறாரு ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. பெரும் பதற்றம் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இவர் தான் அலி கமீனி அவர்களுடைய மூத்த ஆலோசகரான யக்யா ரஹீம் சபாவி அப்படிங்கிற நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். இஸ்ரேலோட இறுதி போருக்கு ஈரான் தயாராகிடுச்சு. எப்படி இஸ்ரேல் தயாரிச்சோ அதே மாதிரி ஈரானும் ரெடி தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. வரவிருக்கக்கூடிய போர் இந்த மோதலின் தலைவிதியை தீர்மானிக்கும் இரத்த களரியாக நாடு மாறும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் 2028ஆம் ஆண்டுக்குள் ரஷ்யாவிடமிருந்து 12 Su-57 போர் விமானங்களின் தொகுப்பை வாங்க உள்ளது அப்படிங்கிற செய்தி. பட் இது எல்லாமே சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஈரானுக்கு வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி, கடைசி வார். இதில் ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்களா? இதில் தோத்துட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு யாருமே ஈரானை அசைக்க முடியாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்ரம்ப்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்கினால் நாங்கள் எங்களிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் ஏவி விடுவோம். அதான் சொன்னனே, இரத்த களரியாக நிறைந்திருக்கும் முடிவற்ற போராக இது தொடரும் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கார். நீ ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத, நான் தோக்கவும் மாட்டேன், அதே நேரத்தில் உன்னை ஜெயிக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு அராக்கியவர்கள் மிரட்டி விட்டுருக்காரு. சரி, இணையத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் முடக்கமாயிடுச்சு. டோட்டல் இன்டர்நெட்டும் ஷட் டவுன். எங்கே? ஈரானில். ஈரானில் இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் நமக்கு கிடைக்கிது. ஆனால் அதை ரொம்ப ஃபஸ்ட்டாக வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய செய்தி சேனல்களை தாண்டி பிரசாத் சிக்னேச்சர் தமிழ் மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு கொடுக்குறோம். சரி, இந்த வீடியோக்கள் எல்லாமே லேட்டாக வர்றதுக்கு காரணம் அங்கே இன்டர்நெட் ஷட் டவுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய உயர்மட்ட தளபதிகள் ஆட்சியை பாதுகாக்கவில்லை, அவர்கள் வீழ்ச்சிக்கு தயாராகி வருகின்றனர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மெமரி டிவி செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க. வெளிநாடுகளில் சொத்துக்களை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். ஏன்னா போர் ஒன்று வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு அலி கமீனி அவர்களுடைய உயிர் தான் அமெரிக்காவுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் US காங்கிரஸ் கமீனி அவர்கள் மீது கை வைத்தால் சியா பிரிவு முஸ்லீம்கள் எல்லாமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு போராக மாறிவிடும். அரபு நாடுகள் மட்டுமல்ல, பாரசீக நாடுகள் மட்டுமல்ல, எண்ணெய் வணிகமே டோட்டலாக ஸ்தம்பிச்சிரும். வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை தூக்கும் போது நிகழ்ந்த நிகழ்வுகள்ங்கிறது வேறு. வெனிசுலாவை தட்டி கேட்க அவங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. பட் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களுக்கு வேர்ல்டு வைடாக சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் இந்தியா கூட அமெரிக்காவுக்கு எதிராக மாறலாம் அப்படி ஒரு நபர் மேலே கை வச்சா. அதனால பார்த்து யோசிச்சு கை வைங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. IRGC ஜெனரல் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரஷ்யா வழியா பில்லியன் கணக்கான கடத்தப்பட்ட எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை விற்று தனக்காக 700 மில்லியன் அவர் திருடி இருக்காரு, அந்த டாலரை திருடி இருக்காருன்னு சொல்றாங்க IRGC சென்ட்ரல் ஒருத்தர். சரி, திருடப்பட்ட நிதி ஈரானுக்கு வெளியே உள்ள வெளிநாட்டு வங்கி கணக்குகள் மற்றும் ரியல் எஸ்டேட்டுகளில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக IRGC ஜெனரல் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா
பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஒருத்தர் டைரெக்டாக வந்து வாட்ச்லாம் கொடுத்து அவரை கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. அவருடைய இடம் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத இந்த 12 நாள் போரில் வந்து ட்ரேஸ் பண்ணி அவரை கொலை செய்வதற்கான வேலைகளையும் செஞ்சாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அவர் உயிரோடு வந்த காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு, அவருடைய பேர குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு எல்லாமே வெளிநாடுகளில் ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஈரான் அரசு வந்து ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீரை வந்து ஈரானுடைய IRGC ஜெனரல் மீட் பண்ணுறாரு அப்படின்னாலே ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் நடக்காமலாம் இருக்காது. ரைட்டா, எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரியான பிஸ்னஸ் மேன்ஸ், அது மட்டும் இல்லை, காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, இப்படிப்பட்ட நிலையில் சீனாவில் இருந்து ஒரு தகவல், சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். சீனாவிலேருந்து வரக்கூடிய விமானம் டைரெக்டாக ஈரானில் இறங்குது. இந்த காட்சிகள் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இது. ஏன்னா இந்த விமானங்களை கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சீனாவிலேருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் போகவே இல்லை அப்படின்னு சொன்ன செய்தி சேனல்களும் இருக்குது. பட் எப்படி சரக்கு விமானங்கள் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ராயிருக்கு அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரியா, இப்போது சீனாவிலேருந்து ஈரானுக்கு சரக்கு விமானங்கள் வந்துருச்சு. அதில் என்ன இருக்குது, 20க்கும் மேற்பட்ட சரக்கு விமானங்கள் இப்போ ஈரானுக்கு வந்திருக்காங்க. அடையாளம் தெரியாத சரக்குகளை அது கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து உள்ளே இருக்கலாம், மிசைல்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. ஸோ நீங்கள் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் முதற்கொண்டு ஏகப்பட்டது அந்த ஃப்ளைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. சரி, இப்போ அமெரிக்கா அடுத்ததாக நீங்கள் ஒரு வார் ஒன்று தொடங்க போகிறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கா, அதில் நம்மளுடைய ஆட்கள்லாம் இருக்காங்களா பத்திரமா அப்படிங்கிறதையும் சோதிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட். அங்கேருந்து ஈரானுக்கு டைரெக்டாக ஏவுகணையை ஏவ முடியும் எளிமையாக. அப்படி ஒரு வாய்ப்பை இஸ்ரேல் வந்து இப்போ ஓகே பண்ணியிருக்காங்க. சிரியாவில் அமெரிக்கா படைகள் தங்களுடைய கூட்டாளி படையாக இருக்கக்கூடிய அந்த SDF அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த படை கிட்டத்தட்ட சரிவை வந்து சந்திச்சிட்டாங்க. இதனால அமெரிக்காவுக்கு நட்டம்தான். சிரியாவில் இருக்கக்கூடிய 1000 வீரர்கள், யார் US ஃபோர்ஸ் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள டைரக்டாக முழுமையாக திரும்ப பெறுவது தொடர்பான விஷயத்தை அல்சரா கிட்ட சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. அடுத்து இவங்களுக்கான போருக்கான திட்டம் அப்படிங்கிறது ஈரான் மீது எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறத மேப் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் அடுத்து நடக்க போகுது. ISIS கைதிகளை கட்டுக்குள் வைத்திருப்பதிலையும் இந்த படை பங்கு வைத்தது அப்படிங்கிற விஷயம். நான் ISIS படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை கைது செஞ்சு சிறையில் அடைப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் திறந்த வெளி சிலையிலையும் வச்சு பாதுகாக்கக்கூடிய வேலையும் இங்கே சிரியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லா ரிலேட்டடான ரிப்போர்ட்டையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அண்டு ராய்டர்ஸ் இதை உறுதிப்படுத்துகிறாங்க. 2 பத்திரிகையில் படித்த விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். சரி, இது இப்படி இருக்கும்போது உறவு முறிஞ்சிருச்சு. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கான தயாரிப்புகளை இஸ்ரேல் முடித்து விட்டது. ஒட்டுமொத்தமாக ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உள்நாட்டு போர் முனை இப்போவே ரெடியாக இருக்குது. நீ என்ன சொல்கிறியோ நான் ரெடியாக இருக்கேன். அயன்டோமா எல்லாம் ரெடியாக இருக்குது. ஹிமாரா ரெடியாக இருக்குது. அடுத்து தாடா அமெரிக்கா கொடுத்ததா ரெடியாக இருக்குது. சரி, ஈரான் மீதான அமெரிக்க இராணுவ தாக்குதலை எதிர்பார்த்து IDF உண்மையிலேயே அந்த எச்சரிக்கை நிலைகளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். வேலி போட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லான்ச்சிங் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ தற்காப்பு தயாரிப்புகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு வார் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேல் மீடியாக்கள் சமிக்கைகளாக தெரிவிக்கிறாங்க. அவசர செய்தி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இஸ்ரேலிய ஊடகங்கள் சண்டை தொடங்கிவிட்டது. செய்தி என்ன? சண்டை தொடங்கிவிட்டது. யாரோட? ஈரானோட. இன்று இரவு ஏதோ பெருசாக சம்பவம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அவங்களே செய்தி போடுறாங்க. போர் விமானங்கள் ஈரானை நோக்கி புறப்பட்டுருச்சு. இங்கே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் ஈரானை நோக்கி புறப்பட்டுருச்சு. விரைவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுவது உறுதி. எங்கே? அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தலாம், இல்லாட்டி இஸ்ரேல் அரசு கூட தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது சேனல் 12 வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அமெரிக்காவினுடைய B-2 விமானங்கள் உட்பட ஏகப்பட்ட விமானங்கள் ஈரானில் ஒரு வட்டம் அடித்ததாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே நான் செய்தி போட்டேன். US ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை தாண்டி டைரெக்டாக வந்து ஈரானை சுற்றி வட்டமடிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம காலையில் வீடியோவை பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில் இரவு பெரிய போருக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஈரான் மீதோ இஸ்ரேல் மீதோ ஒரு பெரிய அட்டாக்கை யாரோ ஒருவர் நிகழ்த்தி இருக்கலாம். அதற்கு பிறகு போர் ஸ்டார்ட் ஆகும். அது பற்றிய செய்திகளோடு அடுத்து உங்களை சந்திக்க வரேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர்.
உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.